ஓ முருகா அடகு கடை வலங்கிமான். அவருடைய பெயர் கார்த்தி, பொண்ணோட பெயர் கீர்த்தி. என்ன எல்லோரும் சேர்ந்து என்னை ஏமாற்றிட்டாங்க. 20 பவுன் என்னுடைய பையன் மருமக ஆக்சிடெண்ட்டு உடம்பு முடியாமல் போனப்போ நான் என் பிள்ளைங்களுக்காக ஊரா விட்டு நகை பக்கத்தில் உள்ளவங்களாம் பேங்கில் குறைச்ச வட்டிக்கு வச்சுருந்ததெல்லாம் வாங்கி என் பிள்ளைய நான் காப்பாற்றுறதுக்காக எல்லோரும் நகை கொடுத்து என் பிள்ளைய காப்பாற்றினாங்க, என் மருமகளை காப்பாற்றினாங்க. இப்போ என்னன்னா, நான் சிங்கப்பூர் போயிட்டேன். கையெழுத்து போட்டு என் தங்கச்சிட்ட ஏம்மா நகையை முட்டு அவங்களுக்கு கொடுத்து அப்படின்னு சொல்லி என் தங்கச்சிட்ட கொடுத்துட்டு போயிட்டேன். இப்போ என் தங்கச்சி போய் 1 வருஷமாக கேட்குறதுக்கு என் தங்கச்சி அடிக்க வந்திருக்காங்க, திட்டியிருக்காங்க. நீங்கள் எப்படி நகையை மூக்க வரலாம், வச்சவங்க தான் வரணும் அப்படின்ட்டாங்க. நானும் 1 வருஷத்தில் கிளம்பி வந்துட்டேன். நகையை மூக்க போனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நகையை ஏலம் விட்டுட்டேன்ட்டாங்க. ஏலம் விட்டுட்டேன்னு சொன்னால் நான் இவ்வளோ வட்டி கட்டியிருக்கேன். 1,14,000 ஜிபேயில் என் மருமக மூலியமாக வட்டி கட்டியிருக்கேன். ஏன்னா இப்போ நகை இல்லைங்கிறாங்க. நாங்களும் கலெக்டர் ஆஃபீஸு போயிட்டோம், போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டேன், எஸ்பி ஆஃபீஸ் போயிட்டேன். யாரெல்லாம் எங்கெங்கே பார்க்கணுமோ எல்லாமே பார்த்தாச்சு. உண்மையும் நேர்மையும் என்கிட்ட இருக்குது. அவன் திருட்டுத்தனமாக நகையை விற்றுட்டேங்கிறான், அடமானம் வச்சுட்டேங்கிறான், ஏலம் விட்டுட்டேங்கிறான். இதுக்கு போலீஸ்காரங்க தனது இருக்காங்க. அப்புறம் போலீஸ்காரவங்க தனதாக இருக்காங்க. இந்த வலங்கிமான் நன்னில வட்டம் வலங்கிமானில் தாலுக்கா ஆஃபீஸில் அவரோட பேர், தாலுக்கா ஆஃபீஸ் அதிகாரி பேர் கார்த்தி. அவரும் அவங்களுக்கு தனுவாக இருக்காங்க. 2 மாதமாக நாங்கள் அலையிறோம். 2 மாதமாக அலைஞ்சி ஒரு முடிவுமே இல்லை. வந்துட்டோம் நாங்கள், எங்களால் முடியல அதுக்கு மேலே. இப்போ நாங்கள் விஜயை பார்க்க, சிஎம்மை பார்க்க கிளம்புறோம். இனிமேல் எந்த இதுவும் கிடையாது. இந்த செல்லு மூலியமாக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே இந்த மாதிரி லஞ்சத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி லஞ்சத்தை வாங்கிட்டு எங்களெல்லாம் கஷ்டப்படுத்துகிறாங்க. ஏழை மக்களெல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. லஞ்சம் வாங்காமல் இல்லை, அவன் லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்கான், திருட்டுத்தனமாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, அவங்களும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. நாங்கள் எங்கள்கிட்ட லஞ்சம் கொடுக்குற அளவுக்கு எங்கள்கிட்ட வழி கிடையாது. அதனால தான் இவ்வளோ பேப்பரும் உண்மையான பேப்பராக வச்சுக்கிட்டு கலெக்டர் ஆஃபீஸ் எங்கே, தாசில்தார் ஆஃபீஸ் எங்கே, போலீஸ் ஸ்டேஷன் எங்கே, எஸ்பி ஆஃபீஸ் எங்கே அப்படின்னு எல்லா இடமும் அலைகிறோம். ஆனால் எல்லா இடமும் நாங்கள் அலைஞ்சாலும் அது வர்றது ஒரு இடத்துக்கு தான் வருது. கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனால் தாசில்தார்கிட்ட தான் வருது, அமைக்கிறாங்க. 4 பக்கமாக இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அது வலங்கிமான் ஆஃபீஸுக்கு வருது, அவன் அமைக்கிறான். எங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது, எங்களுக்கு நகையும் வரலை. இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் விஜய்க்கு அனுப்பிவிடுங்க, உங்களை கையெடுத்து கும்பிட்றேன்.